ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, சங்கீதம் 27:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று பக்தன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் முகத்தை நீங்க தேடுங்க. தாவீது சொல்லுகிறார், உன் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே நாங்கள் தேடுகிறோம். இந்த காலை நேரத்தில் எழுந்த உடனே அவரை தேட அழைக்கப்படுகிறோம். நிறைய பேர் சொல்றீங்க, காலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை நான் கேட்பேன், இந்த கண்ணுடியில் வருகிற இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பின்னால்தான் மற்ற காரியங்களை நான் செய்வேன். ஆண்டவருடைய முகத்தை தேடக்கூடிய அனுபவம் இந்த அனுபவம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்த நாளினுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லி அந்த நாளை துவக்கும் போது அழகாக நம்மை நடத்த ஆண்டவரால் முடியும். அவர் தானே சொன்னாரு, என் முகத்தை நீங்க தேடுங்க. ஒருவேளை ஒவ்வொரு நாளுமே நாம் செய்ய வேண்டிய பணி, அந்த நாளில எழுந்து அந்த நாளில் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம். ஆண்டவரே, இன்னைக்கு இங்க போகணும், இந்த மனிதனை சந்திக்கணும், இந்த காரியங்களை செய்யணும், இது எனக்கு தேவை, இந்த காரியங்கள் அன்று இரவு வரை நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஊழியத்தை குறித்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு சொல்லும் போது அவருடைய முகத்தை தேடி அர்ப்பணித்து விட்டோமானால் அவர் பார்த்துக்குவார், அவர் நம்மை நடத்துவார். இதான் நமது நம்பிக்கை, இதான் நமது எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய முகத்தையே நாம் தேடுவோம். இந்த நாளினுடைய அத்தனை காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிடலாம். எதையுமே ஆண்டவருக்கு மறைக்க கூடாது, எதுவுமே நாம் சுயத்தோடு செய்து விடக்கூடாது, எதையுமே நாம் நினைத்த காரியங்களை செய்து விடவே கூடாது. ஆண்டவரிடத்தில் சொல்லிடணும், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் வழிநடத்துவார். எப்படியெல்லாம் நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அழகாக நம்மை நடத்துவார். இதெல்லாம் தீமையோ அந்த இடத்தை விட்டு விலக்கி விடுவார். எந்த மனிதனை எல்லாம் சந்திக்க கூடாதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி விடுவார். யாருடமெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமோ ஒப்புரவாகக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் தந்துடுவார். அவருடைய முகத்தை நாம் தேடும் போது நமது முகம் பிரகாசம் அடைந்து விடும். இருள் நீங்கி சமாதானம் இல்லாத நிலை மாறி நம்பிக்கை தர முடியும். நமது பலவீனங்கள் முற்றிலுமாய் மாறிவிடும். இந்த நாளில் அற்புதங்களை நிச்சயமாய் நாம் காண்போம். கவலைப்படாதிருங்கள், அவருடைய முகத்தையே நாம் தேடுவோம், அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுகிறோம் அப்பா. உடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவரும் விற்கப்பட்டு போகலப்பா. இந்த காலை நேரத்திலே நீர் எங்கள் மத்தியில் அசைவாட கஞ்சுகிறோம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமாதானம் கொண்டிருக்கட்டும். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றியப்பா. நீர் மகிமைப்படுத்தும் அற்புதங்களை பாதிர வழிநடத்தி சொல்லும். கண்ணீரோடு கவலையோடு ஆரம்பித்திருக்கிற இந்த நாள் அநேகருடைய வாழ்க்கையில நீர் சமாதானத்தை தர கெஞ்சுகிறோம். ஏன்னா காலையில் நம்ம தேடி இருக்காங்கப்பா. நீர் அற்புதங்களை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.